செப்பல் இருக்குது, அது அழகா தச்சு கொடுத்துருக்கேன். புது செருப்பு வாங்கணும்னு நினைக்கிறேன், உங்களை கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இது வந்து சேலமா? எல்லா தொழிலும் பார்க்கலாம். ஆனா இந்த தொழில் பார்க்கறது அப்படிங்கிறது அடுத்த ஒரு சேப்பம் வந்து எடுத்து கையில கொடுத்து தைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண செய்யுது. நீங்க மிகப்பெரிய தொழிலை செஞ்சுக்கிட்டு அதை வச்சு நான் ஒரு கவிதை சொல்ல போறேன். உங்களை வச்சு செருப்புக்கு உயிர் கொடுக்கும் சிறப்பான மருத்துவர், கருப்பு வண்ண நூல் தைத்து கடமை காக்கும் இனத்தவர், யாராக இருந்தாலும் யாரைக்குமே நாடார், ஊரான ஆயுதத்தால் வணக்கி வேளார், பொய்யில்லை புரட்டில்லை என்றும் அன்பே உடையார், கையாலே தடவி தைத்து சலவை செய்ய மாட்டார், அனைத்து மனித கால்களுக்கும் இவரான முதலியார், இவரின்றி நடப்பதற்கு இவ்வுலகில் செட்டியார், கல்லு முள்ளு தாக்கினாலும் பாதம் காக்கும் ஐயர், சொல்லு சுத்தம் காப்பதிலே இவர்தான் நமது மெய்யர், சேகரித்த மாட்டுத்தோரால் செருப்பு தைக்கும் கோனார், ஆக மொத்த கால்களுக்கும் கடவுளாகி போனார், சாதி முறை பல கடந்த சமத்துவத்தின் நாயகன், ஆதி முதல் செய்து வரும் அழகு தொழில் போமது, எந்த நாடு எந்த ஊர் எங்கும் நீங்க போங்க, சொந்தமாக இவரை நினைத்து செருப்பு தைக்க வாங்க, செய்யும் தொழில் தெய்வம் என்றால் செருப்புதான் இவர் தெய்வம், செருப்பை கடவுளாக்கும் இவரை நினைத்து என்று போய்வோம். செருப்பு அந்த புது செருப்பு உடனே வாங்க போகக்கூடாது. அந்த செருப்பு காலில் போட முடியாத அளவுக்கு வருகின்ற போது மட்டும் செருப்பு